கொடுமை எல்லாமே கொடுமையாக்கி விட்டுட்டு பெருமையோடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் பாருங்க, உலகத்துக்கு சோறு போட்ட ஒரு இனம் இது. இலவச அரிசிக்கு காத்து நிற்குது, தீபாவளி பொங்கலுக்கு அரிசி பருப்புக்கு இருக்குது. 1/2 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, ஒரு கயிறு, அதில் போட்டு தூக்கில் தங்க வேண்டியதான். இது பாருங்க, இது ரேஷன் அரிசி, நியாய விலை கடையில் கொடுக்குற அரிசி. ஒரே நிலம், ஒரே நெல், ஒரே வேளாண்குடிமை விளைய வைக்கிறான். இந்த மக்கள் சேவைக்கு வர்ற ரேஷன் கடைக்கு வர்ற இந்த நியாய விலை கடைக்கு வர்ற அரிசி தரமற்று இருக்கு. அதே அரிசி விற்பனைக்கு போகும்போது, அதே நெல் விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. இடையில என்ன நடக்குது? இந்த அரிசி யார் வாங்கி சாப்பிடா? இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை சாப்பிட்ற யாராவது ஒரு அமைச்சர் அல்லது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கோம், அது என் தாத்தன் காமராஜ் மட்டும்தான். வேற யாரு? அவன் கேட்டா சன இதைத்தானே சாப்பிடுது, நம்ம அதை தான் சாப்பிடணும்னாரு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. இது யாரு? கோழி கூட கொத்தாது, மாடு கூட சோறாக்கி வச்சா தண்ணியை சாப்பிடாது இந்த அரிசி. இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த பாருங்க, 1950 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அரிசியை ஏற்றி இறக்குறது இல்லை, இந்த கைக்கு தள்ளி போட்டில கரண்டி தள்ளி போட்டின மூட்டையில தானே ஏற்றி இறக்குனேன். இது என்ன கணக்கு சொல்ற? 950 2000 கோடினா பயந்துருவீலாம். அதனால 950 கோடி சரியா எப்படி சிந்திச்சு? 1950 கோடிக்கு இழப்பு ஏற்படுற அளவுக்கு அரிசி எப்படி சிந்தின? நீ மக்களுக்கு சேவை செய்யற அரிசியை கொண்டு எப்படி சிந்தின? கடத்தி வித்தியா சிந்தினியா? எப்படி? அந்த வெள்ளமெல்லாம் அங்க, அந்த சீனியெல்லாம் அங்க, சக்கரை அங்க எறும்பு தின்ட்டு போயிடுச்சுன்னு சொன்ன கதை தானே இது. பாருங்க, இது எந்த மாதிரி ஆட்சி முறை என்னன்னு பாருங்க. ரேஷன் அரிசி நீங்க சாப்பிட வேணாம், முகத்துக்கிட்ட மூக்கு கிட்ட கொண்டு போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த தரம். நான் கையேந்தனா பிச்சை, நாடே கையேந்தனா இலவசம். இது வளர்ச்சியில வருது. இதெல்லாம் தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். பாருங்க எப்படி இருக்குன்னு. மயிலுக்கு போர்வை போத்தனா பாருங்க, அவன் பேரனும் பேத்தியும், பேகனின் பேரனின் பேத்தியும் மேற்கூரை இல்லாம தெருவில் கிடக்குது. கூரை இல்லாத குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. கல்லு மாவுல கோலம் போட்டா பயன்படாதுன்னு அரிசி மாவுல போட்டான். ஈக்கி எறும்புக்கு இறையா இருக்கணும். அவன் மரபுல வந்தவங்க நாங்க, ஒரு உயிர்மை நேயர்கள். அவன் பாருங்க, அரிசி மாவுல கோலம் போட்டவன் அரைப்படி அரிசிக்கு வாசல் நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ரேஷன் நின்றுட்டு இருக்கான், இலவச அரிசிக்கு நின்றுட்டு இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க. வள்ளல் பரம்பரையில் வந்தவன் கையேந்தி நின்றுட்டு இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான். ஒரு கொடிக்கு தேரையே விட்டுட்டு போனான் அவன். அவன் பேரனும் பேத்தியும் ஒண்டி உட்க உட்கார ஒரு குடிசையில் கோட்டை கட்டி ஆண்ட இனம் கொஞ்சம் பாருங்க. வேட்டி சேலைக்கு கையேந்தி இருக்குது. இது ஒரு பொழப்பு.